என்ன அவர்கிட்ட கோத்து விட்டுட்டு நீங்க ரிலாக்ஸா வந்து இங்க ஃபைல பாத்துட்டு இருக்கீங்களா? போங்க அத்தை. நான் உங்க மேல கோவமா இருக்கேன். என்னாச்சு? நான் என்ன பண்ண? என்ன ஏன் அத்தை அப்படி கோத்து விட்டீங்க? அவர்தான் போயிட்டு வான்னு சொன்னாருல்ல, நீங்க போய் விட்டுட்டு வான்னு சொல்றீங்க. வாழ்க்கையில சின்ன சின்ன சுவாரஸ்யங்கள் இருக்கணும் வெண்ணிலா. எனக்கு பக்கு பக்குன்னு இருந்துச்சு. என்ன கூட்டிட்டு போய் ஒரு ஷாப் கிட்ட விட சொன்னேன். இறக்கி விட்டதும் நான் போய் வேஷத்தை கழிச்சிட்டு வந்து நின்னா அவர் போகாம அங்கேதான் நின்னுட்டு இருந்தாரு. எங்கடா மாட்டிக்க போறோம்னு பயத்துல ஒரு நிமிஷம் எனக்கு உயிரே போயிடுச்சு தெரியுமா? அப்புறம் எப்படி சமாளிச்ச? ஒரு மாதிரியா நீங்க தான் என்ன ஏதோ ஒரு வேலையை அனுப்பியிருக்கீங்கன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். அப்புறம் அவரே கொண்டு வந்து வீட்ல விட சொன்னேன். பரவாயில்லையே, போக போக நல்லாவே கத்துப்ப. எனக்கு தான் அத்தை தெரியும் நான் பட்ட பாடு. என்ன ஒன்னா அத்தையும் மருமகளும் எந்த பாட்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? வருண் கிட்ட வேலை செய்யற பொண்ணு வருண் கிட்ட பேசுறது நம்ம வெண்ணிலாவுக்கு பிடிக்கலையா, அததான் சொல்லிட்டு இருக்கா. சரி, வருண் கூட வேலை செய்யற பொண்ணாச்சே, வீட்டுக்கு சாப்பிட வாமான்னு கூப்பிட்டேன். அது எப்படி நீங்க கூப்பிடுவீங்கன்னு என்கிட்டயே சண்டை போடுறா. கரெக்ட் தானே, பொண்டாட்டினா அப்படிதான் இருக்கணும். புருஷன் இன்னொரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா எந்த பொண்டாட்டிக்கு தான் பிடிக்கும்? கோவம் வரதான் செய்யும். எக்காரணத்தை கொண்டும் நீ என் குடும்பத்து முன்னாடி வந்துடவே கூடாது. நீ இங்க இருக்கிற விஷயமே வெங்கடேசன் மாமாவுக்கோ அக்காவுக்கோ தெரியவே கூடாது. இந்த காலத்துல இதெல்லாம் பார்த்தா எப்படிக்கா? ஒர்க்கர்ஸ், கஸ்டமர்ஸ் அவங்க கிட்ட எல்லாம் பேசி சிரிச்சு பழகிதானே வியாபாரம் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்ப போய் அதெல்லாம் தப்புன்னு சொன்னா தொழில் பண்ண முடியாதுல்ல. நீ சொல்றது எனக்கு புரியுது அண்ணாமலை. நான் ஏன் கடைக்கு அதிகமா வரதில்லன்னு நினைக்கிற? நான் கடைக்கு வந்து பாக்கும்போது உங்க மாமா யார் கூடயாவது சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத பார்த்தா என்னால தாங்க முடியாது. எவ்வளவோ விஷயத்துல நான் என்ன மாத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என்னால மாத்திக்க முடியல. நான் இன்னும் பழைய ஆளாதான் இருக்கேன்.